என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க ஒரு 3 நாள்? 3ஆம் தேதி நைட்டு வந்து நம்ம வந்து ப்ரெஷ் ஷோ போடுறோம் அந்த படத்துக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்தே இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து யூடியூப்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு என் படத்துக்கு இப்படி நடக்கும்போது எனக்கு வலிக்க தான் சார். Indian Princess exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். ரொம்ப நல்லா இருக்கு படம் அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தோம். எதுக்காக இந்த படம் எடுத்தோமோ அது எல்லா இடத்துலையும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க அந்த ஒரு 3 நாள்? தியேட்டர்ஸ் வந்து ஷோ வந்து இல்லை. 4ஆம் தேதி காலையில் புக்கிங் ஓப்பன் ஆகிட்டு 4ஆம் தேதி ஈவினிங்கே அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 3ஆம் தேதி நைட்டு வந்து நம்ம வந்து ப்ரெஷ் ஷோ போடுறோம் அந்த படத்துக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்தே இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து யூடியூப்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு. யாரை சொன்னீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு சேனல் வந்து 4ஆம் தேதி காலையில் ரிவ்யூ போடுறாங்க. ஆடியன்ஸ் வந்து அமைதியாக இருந்தாங்க, தேட்டரே நிசப்தமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு ரிவ்யூ. படம் 5ஆம் தேதி ரிலீஸ். 4ஆம் தேதி எப்படி தேட்டர் நிசப்தமாக இருந்தது எனக்கு தோணுது. பாலா ஒரு பர்சனாலிட்டி அவர் பார்க்கும்போது அவரை பற்றி யாரும் ஒரு நெகட்டிவாக பேசி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவருடைய முதல் படத்துக்கு எப்படி இவ்வளோ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ்? நீங்கள் நெகட்டிவ் இல்லைங்கிறீங்களா? எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னு போய் பாருங்கள். காந்தி கண்ணாடியை முடக்குகிறார்களா, தடுக்குகிறார்களா, வன்மத்தை பரப்புகிறார்களா? என் படத்துக்கு இப்படி நடக்கும்பொழுது எனக்கு வலிக்க தான் செய்யும். அன்னைக்கு ரிலீஸ் ஆகாம பெரிய படங்கள் எதுவும் இல்லாதப்போ ரிலீஸ் ஆயிருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் படத்துக்கு இப்படி ஆச்சு, பிரசன்ட் மீடியா நண்பர்கள் முன்னாடியும் மக்கள் முன்னாடியும் பேசுறோம். வித்தின் 3-4 ஹவர்ஸ்ல எனக்கு இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். போன வாரம் 150 தேட்டர், இன்னைக்கு வந்து 220 தேட்டர், 70 ஸ்கிரீன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு ரணம் கொடுத்தது காந்தி கண்ணாடி. காந்தி கண்ணாடி கண்டிப்பா இன்னொன்று கொடுக்கும், அவ்வளவுதான் நான் அதை யோசிப்பேனே தவிர தொடர்ந்து வன்மத்தை பரப்புகிறேன் இங்க நான் யோசிச்சுட்டே இருக்கேன். தொடர்ந்து பேசுறோமா? இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப ஹெல்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பலருடைய கலையை அழிக்குது அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இங்க ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. கரெக்டா அதை கையாளுறவங்களும் இருக்காங்க, அதை தப்பா கையாளுறவங்களும் இருக்காங்க. மக்கள் தெளிவா இருக்கிறது தான் நான் ரொம்ப ஹெல்த்தியா பாக்குறேன். என்கிட்ட இருக்கு, என்னால பண்ண முடியும். என் ரெவன்யூவே 10% தான் வச்சுங்களேன், நான் பிஆர் பண்ணிக்க முடியும். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல காந்தி கண்ணாடி படத்துடைய இயக்குனர் ஷெரீஃப் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் டீனேஜ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் அழ வச்சுட்டீங்க படத்துல. ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப அழக வச்சுட்டாங்க, எமோஷனலா பயங்கரமா கனெக்ட் ஆச்சு அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தோம். தென் உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு கேட்கும்போது? டீமாவே, நானும் சரி டீமாவே எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருக்கும். எதுக்காக இந்த படம் எடுத்தோமோ அது எல்லா இடத்துலையும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டு இருந்தாலுமே படம் ரிலீஸுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க நிறைய பிரச்சனை, ஒரு 3 நாள் நாங்கள் அவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க அந்த ஒரு 3 நாள்? 2 நாள். ஓகே. இல்லை, பிரச்சனைகள் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருப்பேன். பட் அதை பற்றி அன்றைக்கி நம்ம ஒருவேளை நீங்கள் டீட்டெயிலாக பேசியிருந்தா இது இவ்வளோ தூரம் பெருசாக வைடாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, போஸ்டர் வந்து நாங்கள் 4ஆம் தேதி ஏர்லி மார்னிங் போஸ்டர் நம்ம ஓட்டுறோம், வால் போஸ்டர்ஸ் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நாங்கள் காலையில் தேட்டர்ஸ்க்கு வரும்போதே நிறைய இடத்துல வந்து போஸ்டர்ஸ் வந்து கிழிஞ்சிருந்தது. ஓகே. என்னென்னா, இந்த படத்தை வந்து ஒரு கிரியேட்டராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாகவும் நீங்கள் ஒரு டீமுக்குள்ளே இருந்து பார்க்கும்பொழுது ஒரு 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 1.5 இயர் அதுக்கான ஒரு உழைப்பை போட்டு ஒரு ப்ராடக்டை மோல்ட் பண்ணி இந்த ப்ரெசன்டேஷனாக நம்ம கொண்டு வந்து சேர்க்குறோம் இல்லையா, அது வந்து நான் கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் தப்பாக பார்க்குறேன். கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்னு எல்லாருமே பிடிச்சி தான் அந்த வேலையை பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனாக அந்த படத்தை கொண்டு வந்தீங்க. இங்கே எங்கே அது கஷ்டமாக மாறுது அப்படின்னா, அந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. இங்கே ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அது சின்ன படங்களுக்கு, பர்டிகுலராக சின்ன படங்களுக்கு வந்து பேசிக்காகவே அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னும் போது நாங்கள் ஒற்ற ஒரு போஸ்டருமே எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தது என்னென்னா, தியேட்டர்ஸ் வந்து ஷோ வந்து இல்லை, கேன்சல் ஆச்சு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா, பர்டிகுலராக சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி காலையில் புக்கிங் ஓப்பன் ஆகிட்டு 4ஆம் தேதி ஈவினிங்கே அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு கிரியேட்டராக அந்த ஆதங்கம்
இருந்துச்சு. அதே மாதிரி பேனர்ஸ் வந்து சில தேட்டரில் நீங்கள் இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங்கில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, விசிபிளாக இருக்காது. இந்த பிரச்சனை வந்து காந்தி கண்ணாடி படத்துக்குன்னு இல்லை, பல படங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து காலங்காலமாக நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போது நான் ஷேர் பண்ணுற விஷயம் வந்து என் படத்துக்கு இப்படி நடக்கும்பொழுது எனக்கு வலிக்க தான் செய்யும். பிகாஸ் ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ரொடியூசர் வந்து காசை வந்து கதை மேலேயும் பர்டிகுலராக அந்த இயக்குனர் என் மேலேயும் இந்த ஹீரோ மேலேயும் நம்பி ஒரு 5.5 கோடி ஒரு படத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நான் சொல்கிறது ப்ரொடக்ஷன் வேல்யூ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து எனக்கு 5 ரூபாவும் பெருசு தான், 50 பைசாவும் பெருசு தான். அப்போது நாங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்போது அது கிழிஞ்சி இருக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா காலையில் இந்த மாதிரி ஓப்பனிங் ஆச்சு, நைட்டு இல்லையே அப்படின்னும் போது அது கஷ்டமாக தான் இருக்க தான் செய்யும். நான் அதை தான் நம்மளுடைய மீடியா ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள் பொதுமக்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ண விஷயம். அது வந்து இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க கீழ்ச்சாங்க, அவங்க கீழ்ச்சாங்கன்றதை வந்து நம்ம எங்கேயுமே சொல்லலை. நான் அன்றைக்கே தெளிவாக சொல்லியிருப்பேன், இது யார் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது வந்து ஒரு 3ஆம் தேதி நைட்டு வந்து நம்ம வந்து ப்ரெஷ் ஷோ போடுறோம், அந்த படத்துக்கு ப்ரெஷ் ஷோ போடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்தே இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து யூடியூப்பில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து பயங்கரமான விஜய் சாரோட ஃபேனு. இப்போ எனக்கு எஸ்கே அண்ணா ரொம்ப பிடிக்கும், ரஜினி சார்னா ரொம்ப பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும். இவங்க படம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பெரிய படங்களுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸை கட் பண்ணி போடுறத நான் பார்த்துருக்கேன். காந்தி கண்ணாடி ஒரு சின்ன படம், இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸை ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. அதை தான் நான் மென்ஷன் பண்ணேன். என்னென்னா இதுக்கு ஒரு செலவு பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் எதனா நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்கள். எங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு 2 அடி வந்து அடிச்சுட்டு போங்கன்னு நம்ம சொன்னது யாருன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம அவங்கள தான் சொன்னோமே தவிர இது இவங்க தான், அவங்க தான், இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணுறாங்கன்றதை நம்ம பண்ணலை. இந்த படம் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுதுன்றது வந்து ப்ரொடியூசர் வந்து எனக்கு ஒரு ஆகஸ்ட் 20ஆம் தேதி சொல்கிறாரு. ஒரு 15 நாள் இருக்குது, இன்னுமே ஒரு 20 நாள் தள்ளி வர வேண்டிய ஒரு டைம் லைனில் நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது, இல்லை நம்ம 5ஆம் தேதி விட்டோம்னா 6-7 மாதம் ஆயிரும், நல்ல டேட் கிடையாது அப்படின்னும் போது இந்த 15 டேஸ்க்கான உழைப்பு இருக்குல்ல, மொத்த குரூவும் அது டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஒரு சினிமாட்டோகிராஃபர் டீமாக இருக்கட்டும், எடிட்டிங் டீமாக இருக்கட்டும், மியூசிக்கு, அதுக்கு பின்னாடி சவுண்ட் எஃபெக்ட்ஸு, மிக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எல்லாருக்குமே. அப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒரு 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 எட்ஜில் போய் நிற்கும், அந்த ப்ரெஷர் வந்து ஒரு எட்ஜில் போய் நிற்கும். கியூபில் ஏற்றிட்டோண்டா படத்தை, நிம்மதியாக நாளைக்கு காலைல போய் பார்க்கலான்னு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, அது நமக்கு கிடைக்காத போது அந்த வலியோட வெளிப்பாடு தான் அன்னைக்கு நான் பேசினது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ என்னன்னா பாலா அவர்களுடைய முதல் படம் அப்படின்றப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேனர் வைக்க விடலை, போஸ்டர் ஒட்ட விடலை, இவ்வளோ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ, அது பாலா அவர்களுடைய முதல் படத்துக்கு. நீங்கள் சொல்கிறீங்க விஜய் சார், ரஜினி சார்லாம் வந்து பல படங்கள் பண்ணிட்டாங்க, அவங்களோட இப்போ வருதுன்னா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இவருடைய முதல் படத்துக்கே இப்படி வருது அப்படின்றப்போ பாலா ஒரு பர்சனாலிட்டி அவர் பார்க்கும்போது அவரை பற்றி பேசுகிற எல்லாருமே நல்ல விதமாக தான் பேசுவாங்க. அவரை பற்றி யாரும் ஒரு நெகட்டிவாக பேசி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவருடைய முதல் படத்துக்கு எப்படி இவ்வளோ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ், எப்படி அது எதுனா? இல்லை, அதுதான் எனக்கும் தெரியல. இப்போ நீங்கள் பார்க்க முடியாது சொல்கிறீங்களா, நீங்கள் போய் பாருங்கன்னு தான் சொல்கிறேன். மேபி அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லைங்க. இங்கே யாரோட வளர்ச்சியுமே யாராலையும் தடுக்க முடியாது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து அவங்கவுங்கள சுயநலத்துக்காக பேசுகிற விஷயங்கள் தான். இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக இப்போ எங்களுக்கே அந்த டவுட் இருக்குது, ஏன் இவ்வளோ ஒரு நெகட்டிவ் வருது? அவருடைய முதல் படத்துக்கு மக்கள் சப்போர்ட் அவ்வளோ, ஒவ்வொருத்தரும் அந்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ வந்து சொல்லும்போது நீங்கள் கவலைப்படாது, நீங்கள் பேசின வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு, நீங்கள் இன்னும் நல்லா வருவீங்க, நல்லா வளருவீங்க அப்படின்னு அவ்வளோ சப்போர்ட்ஸ். கீழே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட நான் பார்க்கல. அப்படின்றப்போ ஏன் அவ்வளோ நெகட்டிவ் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் நினைக்கல நீங்கள் நெகட்டிவ் இல்லைங்கிறீங்களா? இருக்கு, ஒரு பக்கம் இருக்காது, ஒரு பக்கம் இல்லை. நீங்கள் இப்போ போய் பாருங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ போய் பாருங்கள், நெகட்டிவ் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னு போய் பாருங்கள். அதாவது காந்தி கண்ணாடியை முடக்குகிறார்களா, தடுக்குகிறார்களா, வன்மத்தை பரப்புகிறார்களா, அதுக்கப்புறம் ஹெட்லைன் பாருங்கள் எவ்வளோ. பாலா அவருக்கு வர நெகட்டிவ் தான் இந்த படத்தில் பிரதிபலிக்குதா இல்லை உங்களுக்கு வருதா? இங்கே பாருங்கள், என் மேலேயும் சரி, யார் மேலேயும் இங்கே வந்து யாராலையும் நெகட்டிவிட்டியை வந்து பரப்ப முடியாது. நான் தப்பானவனாக இருந்தால் என்னை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க, நான் சரியாக இருந்தேன்னா என்னை பற்றி சரியாக பேசுவாங்க. ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான். இப்போது
இந்த பர்டிகுலர் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சுச்சுவேஷனால் நடக்கிற மூமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தேட்டரில் நம்ம படம் வரலன்னு வச்சுங்களேன், அந்த தேட்டரில் நம்ம பேனரை வைக்க விட மாட்டாங்க. 200% வைக்க முடியும். இந்த தேட்டரில் படம் வரலன்னா இங்கே பேனர் வைக்க முடியாது. கரெக்டாக? இது வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு நியாயமான பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ படம் வருது இல்லையா, அந்த தேட்டரில் நம்ம பேனரை வைக்கலாம். கரெக்டாக? ஆனால் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. நீ இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸில் வந்து ஓடுற படங்களுடைய பேனர், காந்தி கண்ணாடின்னு இல்லை, இந்த வாரம் ரிலீஸ் ஆன 5 படத்தோட பேனர்ஸையும் நீங்கள் போய் பாருங்கள் எந்தெந்த இடங்களில் அதை ப்ளேஸ் பண்ணி. ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் மக்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அதை தாண்டி கவுண்டரில் எடுக்கிற மக்கள் அதிகம். சிட்டியை நீங்கள் தாண்டிட்டாலே கவுண்டர்ஸில் போய் டிக்கெட் எடுக்கிற மக்கள் தான். அவங்க தேட்டருக்கு போயிட்டு எந்தெந்த படம் ஓடுதுங்கிறதே அவங்களுக்கு எங்கே தெரியும்னா பேனர்ஸில் போயிட்டு அந்த டைமோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்லாம் வரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த கல்ச்சர் வந்து இன்னுமே ஃபாலோ பண்ணுற மக்கள் தான் அதிகம் நம்ம ஊரில். நீங்கள் சிட்டியை தாண்டிங்கன்னா ஆப் கல்ச்சர் கிடையவே கிடையாது, தேட்ரிக்கலாக போயிடும். ஸோ அந்த இடங்களில் பேனரை எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை பெரிய படங்கள் வந்து அதுக்கான ஒரு ஆட்களை போட்டு ஒரு கவனிக்கிறதுக்கு ஒரு செலவு பண்ணி ஈஸியாக பண்ணிட முடியும். ஹியூஜ் அமௌண்ட் அதுக்கு ஒரு பர்சன்ஸ்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு 20 பேரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கு நம்ம பண்ண முடியும். சின்ன படங்களுக்கு அந்த சேலஞ்சஸ் இருக்குது. அப்படின்னும் போது இங்கே எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் நாங்கள் சொல்கிறோம். நான் திருப்பி சொல்கிறேன், இவங்க தப்பு அவங்க தப்புன்றதை நம்ம பேசவே இல்லை எந்த இடத்துலையுமே. இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்றதையும் நம்ம பேசவே இல்லை. இப்போ ஷோஸ் வந்து எனக்கு காலையில் 4 ஷோ கொடுத்தாங்க, எனக்கு ஈவினிங் கேன்சல் ஆகுதுன்னா நீங்கள் தேட்டருக்காரங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசி பாருங்களேன். டிக்கெட்டே புக் ஆகலை, டிக்கெட் புக் ஆகலைன்னா அவங்களுக்கு எந்த படம் புக் ஆகுதோ அந்த ஷோவை அவங்களுக்கு போடுறதுக்கான எல்லா உரிமையுமே அந்த பர்டிகுலர் தேட்டருக்கு வந்து இருக்குது. கரெக்டாக? அப்படின்னும் போது என் சைட்லேருந்து படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு இன்கேஸ் படம் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்குன்றது தான் நான் பேசினது. இதில் வந்து வன்மத்தை பரப்புறதோ நெகட்டிவிட்டியை பரப்புறதோ அப்படிலாம் கிடையாது. நான் பர்டிகுலராக சொன்ன அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் கட் பண்ணி போடுறாங்களா, அது ஏன் அப்படிங்கிறதுனா வியூஸ்க்காக. அது காந்தி கண்ணாடிக்கு மட்டும் நடக்குதா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக கிடையாது. அதை நான் சொன்னேன், பெரிய படங்களுக்கும் நடக்குது, சின்ன படங்களுக்கும் நடக்குது. என்ன கேட்டால் எந்த படங்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறா. இது ஷெரீஃப் மேலேயோ பாலா மேலேயோ இருக்க ஒரு வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க இதை ரொட்டீனாக பண்ணுறாங்க, எல்லா படங்களுக்கும் பண்ணுறாங்க. அது நம்ம யாருன்னு நமக்கு தெரியாதுல்ல, இந்த சேனல்ஸ் இவங்க வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. நெகட்டிவ்ஸ் போடுறதுக்கு, இந்த ஃபேக் நெகட்டிவ்ஸ் போடுறதுக்குன்னே பர்டிகுலராக அந்த பழைய படங்களோட பப்ளிக் ரிவ்யூஸ்லாம் கட் பண்ணி போட்டுடுறாங்க. யாருன்னே தெரியாத வில்லேஜில் இருக்க ஒரு பையன் அதை போய் பார்த்தான்னா அவனை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்யும். அவன் அந்த படத்துக்கு போக மாட்டான். அது வந்து காந்தி கண்ணாடியாக இருக்கட்டும், பெரிய படமாக கூட இருக்கட்டுமே, அது கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் போது எனக்கு 10 டிக்கெட் போனாலும் அது எனக்கு பிரச்சனை தானே, எனக்கு தாண்டி ப்ரொடியூசருக்கு பிரச்சனை தானே. அது யாராவது ஒருத்தர் பேசணும்ல, அது நான் பேசிட்டேன் அப்படின்னு இருந்துக்கிறேன், அவ்வளோ. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுறப்போ 5 படம் ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு காந்தி கண்ணாடிக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா மற்ற 5 படங்கள் மற்ற 4 படங்கள் கூட ரிலீஸ் ஆன படங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததா தெரியல, யாரும் சொல்லலை. பட் காந்தி கண்ணாடிக்கு வந்துச்சு அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொன்னீங்க, பாலா அவர்களுமே அந்த ப்ரெஸ் மீட்டை வெளிப்படையாக சொன்னீங்க. அப்படின்றப்போ ஒருவேளை அன்னைக்கு ரிலீஸ் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி ஒரு மாதம் கழிச்சோ இல்லை 2 மாதம் கழிச்சோ பெரிய படங்கள் எதுவும் இல்லாதப்போ ரிலீஸ் ஆயிருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் இப்பயும் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அதுக்கான பதிலை சொன்னேன். என்னென்னா, இது யாருமே பேசலன்றதுக்காக நாங்கள் பேசக்கூடாதுன்னு அவசியமே கிடையாது. இல்லை, இது உங்களோட ஆதங்கம், தனிப்பட்ட ஆதங்கம். இது வந்து நாங்கள் பேசியிருக்கோம், அவ்வளோதான். அவங்க பேசலை. அவங்க பேசலைன்னா அது அவங்கக்கிட்ட நீங்கள் ஏன் பேசலை, இல்லை உங்களுக்கு நடக்கலையான்ற கேள்வி வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட தான், பர்டிகுலராக நீங்கள் சொன்ன யாரெல்லாம் பேசாமல் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. எனக்கு என் படத்துக்கு இப்படி ஆச்சு, நம்ம ஒரு விஷயத்த ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள் முன்னாடியும் மக்கள் முன்னாடியும் பேசுகிறோம். வித்தின் 3-4 ஹவர்ஸில் எனக்கு இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகுது. தேட்டர்ஸ் கிடைக்கிது, இமீடியட்டாக வந்து படம் ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சதுமே ரிசல்ட் தெரியுது, இமீடியட்டாக எனக்கு தேட்டர் கிடைக்கிது. இன்னைக்கு இப்போ போய் பாருங்கள், ரோட்டில் எல்லா போஸ்டர்ஸுமே சூப்பராக செகண்ட் வீக் போஸ்டர்ஸ் வந்து 220 தேட்டர்ஸ். போன வாரம் 150 தேட்டரு, இன்றைக்கி வந்து 220 தேட்டர், 70 ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு படத்தோட ரிசல்ட் வந்து நீங்கள் அந்த படத்தை தூக்குறதோ இறக்குறதோ ஒரு முடிவு பண்ணலாம். முந்தின நாள் அப்படின்னும் போது கிரியேட்டராக வலிக்க தாங்க செய்யும். அது சிலர் பேசலைன்றதுக்காக நீங்கள் ஏன் பேசுனீங்க, நீங்கள் யாரை பேசுனீங்கன்ற கேள்வியை நான் அபத்தமாக பார்க்குறேன். நீங்கள் யாரை சொன்னீங்கன்னா தெரிஞ்சா பேரோட சொல்கிறதுக்கு நமக்கு கிடையாது. நமக்கு ஒன்றும் சொல்லாமா, அதான் சொல்ல, ஏன் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, யாருன்னு தான் நம்ம சொன்னோம். அப்போது நான் யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு பர்டிகுலர் ஒரு சேனல் வந்து 4ஆம் தேதி காலையில்
ரிவ்யூ போடுறாங்க, ஓகேங்களா. ஆடியன்ஸ் வந்து அமைதியாக இருந்தாங்க, தேட்டரே நிசப்தமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு ரிவ்யூ. நீங்கள் இப்படி போய் பார்த்தீங்கன்னா படம் 5ஆம் தேதி ரிலீஸ், 4ஆம் தேதி எப்படி தேட்டர் நிசப்தமாக இருந்தது எனக்கு புரியல. அப்போது கிரியேட்டர் என் இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் வழி தெரியும், எனக்கு அது வலிக்க தான் செய்யும். என்னடா இது, எங்கே பார்த்தாரு இவர், எப்போ இது வந்து தேட்டரே சைலண்ட்டாக இருந்தது எனக்கு புரியவே இல்லையே, நம்ம ஒரே ஒரு ஷோ தானே போட்டோம், அங்கே செம்மையாக ஒர்க் ஆச்சு, அப்போ மற்ற யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து சூப்பராக போட்டிருக்காங்களே அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும்ல. அந்த வலி இருக்கு இல்லையா, அந்த வலியை வந்து இங்கே உட்காந்து பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய வலியாக இருக்கும். அது மற்றவங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அது ஏன் நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க சொல்லாமல் கூட இருந்துக்கலாம். சொன்னால் ஒருவேளை நான் சொல்லி இந்த 1 வீக் இது மாதிரி ஒரு பின்விளைவுகள், ஒரு ரெஃப்ளெக்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் கூட அன்றைக்கி அமைதியாக தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒருவேளை எனக்கு மெச்சூரிட்டி இல்லையோ, கூட வந்தவங்க எல்லாம் சரி போல, அப்போ எது நடந்தாலும் அமைதியாக போயிடணும் அப்படிங்கிற அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்திருந்தா இந்த கேள்வியே என்னை நோக்கி வந்திருக்கேன். எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம்னா சரியாக இருந்திருக்கோம். ஏன்னா நம்ம யாரையுமே சொல்லலை. அன்னைக்கு நீங்க அப்படி சொன்னதால தானே அதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ்ல அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகி. தாங்க சொல்றேன், பேசாமே இருங்கன்றது தானே. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா சரி யாரை சொன்னீங்க, இன்னொரு சிலர்லாம் வந்து மாடு கூட போஸ்டர் தின்னு இருக்கலாம் அப்படின்னு கூட வந்துச்சு. 3000 போஸ்டரையுமா மாடு தின்னும்? இல்ல அது சொல்லுவாங்கல்ல, மாடு வந்து 4 அடி காலை வச்சு ஏரியெல்லாம் தின்னாது. இது மாதிரி நம்மளை வந்து கிண்டலா பேசுறதுக்கும் கேலிக்கு பேசுறதுக்கும் கமெண்ட்ஸ் ஈஸியா பண்ணிடலாம். இங்க களத்துல வந்து நின்று இந்த சேலஞ்சஸ்க்கு நான் தான் சொல்கிறேன், படம் பண்ண தானடா நீ வந்து அதில் என்னடா உனக்கு கஷ்டம். நான் இப்பயும் சொல்கிறேன், படத்தை இஷ்டப்பட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். அது ஆடியன்ஸ்க்கு போய் சேர்க்குறதுல இருக்க சேலஞ்சஸ் தான் இங்கே அதிகம். ரிலீஸ் அதான் சொன்னோம், நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் படம் பண்ணுறது இல்லைங்க, அதை ரிலீஸ் பண்ணுறது தாங்க மிகப்பெரிய சேலஞ்சுன்னும் போது அந்த ரிலீஸில் எங்களுக்கு இருக்க சேலஞ்சஸை நாங்கள் எங்கே பேச முடியும்? எங்களுக்குள்ளேயே பேசிக்க முடியாதுல்ல. நாங்கள் யாரோ ஒருத்தர் இதை பற்றி பேசணும்ல. அப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட், நீங்கள் ஏன் பெரிய படம் கூட வரீங்க? இது வந்து யாருமே டிசைட் பண்ணுறது கிடையாது, அது அமையும். ஒரு படம் அதுக்கான விஷயங்களை வந்து அதுவே தேடிக்கும்ன்றது தான் உண்மை. இந்த படம் வந்து நாங்கள் டிசைட் பண்ண டேட்டை தாண்டி முன்னாடியே புஷ் ஆகி வருது அப்படின்னா தெர் இஸ் அ ரீசன். வந்துச்சா அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது தான் நம்ம பாயிண்ட்டாக பேசணும். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கா, சந்தோஷம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 மாதம் கழித்து நான் கொண்டு வரேன் அந்த படத்தை, அன்றைக்கி 3 நாள் புயல், படமே போல, அப்போ என்ன நடக்கும்? ப்ரொடியூசருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ நவம்பர் டிசம்பர் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வேணாம், அந்த ரிஸ்க்கு, இந்த ரெயின், இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போய் மாட்ட வேணாம், இந்த டேட்டில் நம்ம நல்லபடியாக வந்துட்டு போயிடுவோன்ற டிசிஷனில் தான் நீங்கள் தெரிஞ்சு தான் நம்ம வரோம். ஓகே. ஸோ அதையும் கேட்குறாங்க, தெரிஞ்சு தானே வந்தீங்க அப்படின்றாங்க. தெரிஞ்சுதாங்க வரும், யாரோ ஒருத்தர் பேசணுங்க, அது நானா இருந்துட்டு போறாங்கன்றது தான். மொத்தம் நம்ம என்ன சொன்னாலும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து பயங்கர இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க படம் எடுத்திருக்கீங்க ஒரு படம், பட் இந்த அளவுக்கான ப்ரெஷர் அதில் நீங்க ஹேண்டில் பண்ணீங்களா அந்த படத்துல? இல்லை, அந்த படம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டைம்ல வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சு, அந்த வேவ் ரொம்ப பெரிய வேவ். அதில் கூட வந்து அது ஒரு 8 வீக்ஸ் தேட்டரில் ரன் ஆனதே நான் பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன். அந்த படம் நல்ல கிரிட்டிக்காக நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்ச படம். அது எனக்கு ரணம் கொடுத்தது காந்தி கண்ணாடி. காந்தி கண்ணாடி கண்டிப்பாக இன்னொன்று கொடுக்கும், அவ்வளோதான் நான் அதை யோசிப்பேனே தவிர. ஒரு பாடமும் கொடுத்துருக்கு அந்த ரிலீஸ். இது சீரியஸாக சொல்கிறேங்க, இது பாடம்லாம் ஒன்றுமே இல்லையா. இது வந்து ஒரு விஷயம் இப்படி நடக்குது, ஒரு மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னோட ஒரிஜினாலிட்டி, ஒரு மனிதனோட ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, அதை நீங்கள் என்றைக்காவது மாற்றிக்க முடியுமா? நான் அதை தான் சொல்கிறேன். என்னை வந்து நீங்கள் இருக்கீங்க, ஒருத்தன் வந்து அவன் என்னை அடிச்சிட்டான்டா அப்படின்ட்டு நான் போயிடுறேன், உங்ககிட்ட நான் யாருன்னு சொன்னேன்னா சொல்லவே இல்லை. இப்போ நீங்களாக என்ன பண்ணுறீங்க, அதில் ஒரு பேரை உருவாக்கி ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கிறீங்க. நீங்களாக ஒரு வாரம் பேசுன்னு பேசுகிறீங்க. யார் சொன்னதாக பேசுகிறீங்க? நான் சொன்னதாக பேசுகிறீங்க. ஆனால் நான் சொல்லவே இல்லை, நான் அவன் சொல்லிட்டு போனேன். அது எவனா வேணா இருக்கலாம், கரெக்டாக? நீங்களே பேசிட்டு இயக்குனர் பேசுகிறார், நான் பேசவே இல்லை, நான் அமைதியாக தான் இருக்கேன், வீட்டில் இருக்கேன். நான் தொடர்ந்து வன்மத்தை பரப்புகிறேன். இங்கே நான் யோசிச்சுட்டே இருக்கேன், தொடர்ந்து பேசுகிறோமா, என்ன இது? ஒரு நாள் தானே பேசணும், ஒரு நாள் ஒரு 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ பேசணும். எனக்கு வந்து என்னன்னா 15 நாள் தூங்கலையே, நம்ம எங்கேயாவது போய் உளரணுமா, நம்ம தூக்கத்தில் ஏதாவது யார்கிட்டனா பேசணுமா, இல்லையே யார்கிட்டையுமே பேசலையே அப்படின்ட்டு. சில இதெல்லாம் பார்த்தா ஃபோன்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லையே நமக்கு ஃபோன் கால்ஸ் வரலையே. அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திரிக்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. இந்த பிரச்சனை வந்தப்போ பாலா அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? இல்லை, அவன் கூல் தான், பாலா வந்து பயங்கரமான கூல். 2 பேருமே சரி, இல்லை நான் இதை அப்படியே விடுவோம். ஏன்னா 2 பேருமே சொல்லாத விஷயங்களை தானே வெளியே பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மேட்ரு என்னன்னா, நாங்கள் என்ன சொன்னோமோ அதை பேசல.
என்ன சொன்னமோ அதை பேசவே இல்லை. எங்கள் சைட்லேருந்து நான் ஒரே ஒரு தவறாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஒருவேளை அன்றைக்கி ஈவினிங்கே நான் திருப்பி ஒரு ஸ்டேட்டஸோ ஒரு வீடியோ இல்லை எனக்கு இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் சார்ட் அவுட் ஆயிடுச்சின்னு ஒரு வேளை நான் போட்டுருந்தேன்னா இது திருச்சி பேசியிருக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அது மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம். இந்த ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கோம். சொல்லாத நடக்காத விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். ஓகே, நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்திட்டீங்க. அண்ட் தென் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது வந்து ரொம்ப ரொம்ப பலருடைய கலையை அழிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பிஆர் ஒர்க்? எனக்கு தெரியல, அது எப்படின்னு தெரியல. அந்த ஜோனுக்குள்ளே இன்னும் நான் போகல. மேபி அதனால் எனக்கு அது பதில் தெரியாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல் அபவுட் லைக் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தங்களாக மற்றவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து வரைக்கும் அது ஹெல்த்தியா? ஆமாம், அது வரைக்கும் ப்ரொமோட் பண்ணிக்கிற வரைக்கும் அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம்தான். மற்றவங்கள ப்ரொமோட் பண்ணும்போது தான் அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு ஜோனுக்குள்ளே போகுது. இப்போது என்னோட ரெவென்யூவில் நான் 10% நான் செலவு பண்ணுறேன்னு வச்சுங்களேன், என்கிட்ட இருக்குது, என்னால் பண்ண முடியும். என் ரெவென்யூவே 10% தான் வச்சுங்களேன். அந்த 10% தான் ரெவென்யூனா என்னால் எனக்கு வந்து நான் பிஆர் பண்ணிக்க முடியாது. ஸோ இங்கே வந்து அப்படின்னும் போது இங்கே கரெக்டாக அதை கையாளுறவங்களும் இருக்காங்க, அதை தப்பாக கையாளுறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து மக்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கிறாங்க. மக்களுக்குமே அந்த தெளிவு இருக்குது. எது இதில் வந்து ஒரிஜினல் எது ஃபேக்கு அப்படிங்கிறது வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறதால வந்து இதுக்கு ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியான்றதை தாண்டி மக்கள் தெளிவாக இருக்கிறது தான் நான் ரொம்ப ஹெல்த்தியாக பார்க்குறேன். அவங்களுக்கு தெரியுது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது வந்து 200% வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. நீங்கள் என்ன தான் உங்களை நீங்கள் பிஆர் பண்ணிக்கிட்டாலும் உங்கள் கடை பிரியாணி நல்லா இருந்தால் வந்து சாப்பிடுவாங்க. உங்கள் படம் நல்லா இருந்தால் ஓடும். உங்கள் படம் நல்லா இல்லாமல் நீங்கள் என்ன தான் பிஆர் பண்ணாலும் உங்கள் படம் ஓடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ காந்தி கண்ணாடி நல்லா இருக்குது, படம் ஓடுது செகண்ட் வீக். ஒருவேளை இந்த படம் தப்பாக இருந்திருந்தால் நீ ஏடா இவ்வளோ இந்த படத்துக்காடா இவ்வளோ பேச்சு பேசுனது எனக்கு தான் பேக் ஃபயர் ஆகிருக்கும். இவ்வளோதான் விஷயம். கண்டிப்பாக நைஸ், ரொம்ப சூப்பராக சொல்லிட்டீங்க. அண்ட் ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், நிறைய படங்கள் பண்ணுங்கள், வெற்றி பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.